தேர்தல் வாக்குறுதிகள் ஒவ்வொன்றாக வந்து கொண்டிருக்கிறது. இதை பார்க்கும்போது திமுகவுக்கு பெரும் நெருக்கடியாக இந்த தேர்தல் அமையும் நினைக்கிறீங்களா? 100% சந்தேகமே தேவையில்லை. வாக்குறுதிகள் வந்து அண்ணன் ஒவ்வொரு ஃபேஸாவும் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது ஏற்கனவே மக்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற இந்த 5 வருஷத்துல எப்படியெல்லாம் நொறுங்கி போயிருக்காங்க, எப்படியெல்லாம் வந்து அழுத்தங்களை ஃபேஸ் பண்ணி கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணி எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தொடர்ந்து புரிஞ்சுக்கிட்டு வந்து இந்த வாக்குறுதிகள் வந்து ஒன்னொன்னு பூர்த்தி செய்யறதுக்காக, ஒன்னொன்னு சால்வ் பண்றதுக்கு, ஒவ்வொரு கஷ்டமும் தீர்த்து வைக்கிறதுக்கு, மக்களுக்கு நல்லது பண்றதுக்காக ஒன்னொன்னும் ஏற்கனவே பிளான் பண்ணி இப்போ ஒவ்வொரு ஃபேஸா வந்து வெளியிட்டு இருக்காரு. கண்டிப்பா வரவேற்க வேண்டிய விஷயம் இல்லைங்களா? கண்டிப்பா வரவேற்க விஷயம். ஏன்னா இதுல ஒவ்வொரு குடும்பத்தோடைய கஷ்டம் என்ன அப்படிங்கறது அண்ணன் புரிஞ்சிருக்காரு. இதுலயே தெரியுது உங்களுக்கு. இப்போ நீங்க எல்லாருமே இந்த உரிமை தொகை யாருக்கு வந்தது யாருக்கு வரல, இது அது இப்போ கடைசியா இந்த 5000 திடீர்னு ஒரு மேஜிக் பண்ற மாதிரி ஒரு சில பேருக்கு கொடுத்துட்டு இத்தனை பேருக்கு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற சொல்லி ஒரு அதுலயும் ஒரு மர்மமான ஒரு கணக்கு இருக்கிற ஒரு விஷயம். இது எல்லாமே வந்து தேர்தலுக்கு முன்னாடி நம்ம பாக்குறோம். இது எல்லாமே வந்து ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றதுக்காக பண்றது. திமுக ஆட்சியில இருக்கிறவங்க, மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில இருக்கிற ஆட்சி, அதாவது இந்த 5000மோ இல்ல ஒரு சில பேருக்கு மாசம் அந்த உரிமை தொகை கிடைச்சதுனாலும், ஒரு சில மாதங்களுக்கு கிடைச்சதுனாலும், வாரம் மாசம் ஒவ்வொரு குடும்பமும் இந்த விலைவாசி ஏறி போனதுல எவ்வளவு வந்து அவங்க நஷ்டம் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது இப்போ உட்கார்ந்து எண்ணி பார்க்கும்போது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தெரியுது. இது எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு இது எல்லாமே வந்து சரி பண்ற வகையில ஒவ்வொரு திட்டமும் ஒவ்வொரு வாக்குறுதியும் அண்ணன் எடப்பாடியார், வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் மக்களுக்காக கொடுத்தார்.